நான் பாடுவேன் உள்ள நாள் வரை. கரங்களை அசைத்து ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரை. யாவும் மைனா நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை கூறுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் மைனா நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை கூறுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். பாடுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்போட்டு சொல்லுங்களேன், பக்கத்தில் கைப்போட்டு சொல்லுங்க. இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, இயேசு உன்னை ரொம்ப அன்பு செய்கிறாரு. கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. மத்தியில் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அறையில் இயேசு உலாவுகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகமாய் 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 இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். என்ன பாக்கியங்க இல்லையா? என்ன பாக்கியம். செத்த கடவுளை வழிபட வரவில்லை, உயிரோடு இருக்கிறவரை நாம் வழிபட்டுக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய பாக்கியம் நம்ம மத்தியில் பாஸ்டர் பிலிப் பாபா அவர்கள் வேலூரிலிருந்து வந்திருக்கிறாரு. அதாவது தன்னுடைய சபை ஊழிய ஒரு பெண்ணை அவர் இடத்துக்கு வேலை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அதை சபை விசுவாசியை கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தங்கி நாளைக்கு இங்கேருந்து சென்று விடுவார். ஊருக்கெல்லாம் போனால் நம்மளெல்லாம் நல்லா பராமரிப்பார், நல்லா விசாரிப்பார், சாப்பிடாம அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. அதாவது பெரிய கிராமங்க, 2-3 கிராமம் 4-5 கிராமம் இந்த பகுதியிலெல்லாம் இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆவல். அது போன்ற நபர் நம்ம மத்தியில் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். இந்த நாளில் வந்து ஜோதா நமக்கு செய்தி கொடுக்கணும். அதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாஸ்டர் பிலிப் பாபை வரவேற்கிறேன். சே ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னன்னாக்கா, அதாவது இந்த ஊழியத்தில் ஏறத்தாழ 2011ஆம் ஆண்டில் வீரமங்கத்தில், அதாவது சிஎஸ்ஐ சர்ச் அந்த பகுதியில், அதாவது 50 வருஷம் சரித்திரத்திலே யாருக்கும் இடம் கொடுக்கல. அந்த இடத்துல எங்களுடைய செய்தியை கேட்டு அந்த சபையாரை எங்களை கூப்பிட்டு சர்ச்சில் பேச வச்சாங்க. அதுக்கு காரணமே இவர் தான். சே ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் பெரிய ஊழியங்கள் நடக்கிறது. பாஸ்டர்கள் மத்தியில், ரெவரண்ட்டுகள் மத்தியில், பிஷப்புகள் மத்தியில் ஒரு பெரிய அழைப்பை கொடுத்து அங்கெல்லாம் பிஷப்பெல்லாம் ஷாக் ஆகிறாங்க, என்ன இந்த மாதிரி செய்தியெல்லாம் இருக்குதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆவல் மிகுந்த ஒரு பாஸ்டர் பிலிப் பாபா அவர்கள் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி பாஸ்டர்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. உங்களை பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன முறை வந்திருந்தேன், அப்போ எல்லோரும் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கி ப்ரேயர்னு எனக்கு தெரியாது. ஐயா சொன்ன மாதிரி அவங்கள கூப்பிட்டு வந்தேன். அவங்கள விட்டு ஐயாவுடைய ஃப்ரெண்டு, இந்த சர்ச்சி பாஸ்டர் தான் நான். அவங்கள விட்டுட்டு இங்கே ப்ரேயரு அந்த தொடர்ந்து நடத்துகிறேன். நான் போலனா என் மக்களுக்கு சந்தோஷமே இல்லைன்ற. அப்போ எவ்வளோ அன்பு நீங்கள் வச்சுக்கிறீங்க பாருங்கள். பேசலாம். அல்லேலூயா. அதே என் மனசில் ரொம்ப ஆழமாக கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் இல்லைன்னா கூட நடத்துவாங்கள்லையா அப்படின்னு கேட்டது. நடத்துவாங்க, ஆனால் நான் போகலன்னா அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. என் முகத்தை பார்க்கணும் அவங்களுக்கு, அதுதான் என் சந்தோஷம். அவ்வளோ கிறிஸ்துவின் அன்பு அவர் மேலே நீங்கள் அவ்வளோ வச்சுக்கிறீங்க. அதுதான் ஆவிக்குரிய அன்பு. அல்லேலூயா. அதாங்க பெரிய விஷயம். ஒரு தகப்பன் அது போல் அவரை நீங்கள் நேசிக்கிறீங்க. நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அவர் விக்டர் அவர்களுக்கும் அவருடைய தங்கச்சி அக்கா பிள்ளை நன்றி சொல்கிறேன். எல்லாம் வந்து ஊழியம் நல்ல மாதிரி பண்ணாங்க. 26, 27 நாள் ஊழியங்களை நல்ல முறையை சிறப்பாக நடத்தினாங்க. பெரிய மகிழ்ச்சி. அந்த ஊழியம் இந்த பெங்களூர் பட்டணத்தில் யாரும் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய விஷயம். வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் பயன்படுத்துவார்னு நான் நினச்சி பார்க்கலாம். அவர் சொன்ன டேட்டில் ரொம்ப பெய்தான் இருந்தார். அந்த ஊர் அதிரி போச்சு. இப்போ 2 கோடியில் சர்ச்சு கட்டிக்கிறாங்க. இங்கே வந்து இப்போ அவர் கூப்பிட்றாங்க. கரங்களை தட்டி கத்தர் தோத்தம். 2 கோடியில் சர்ச்சு கட்டிக்கிறாங்க. அந்த 2 கோடியில் ஒரு 500 பேர் உக்காருவாங்க. அவரை பேரில் மத்தியில் கூப்பிட்றாங்க. ஒரு ஃபாஸ்டிங் உபாச கூட்டத்துக்கு அவர் கூப்பிட்றாங்க. அதில் அவங்க தேறிடுவாங்க. சர்ச்சு கட்டிக்கிறாங்க. அவங்க உள்ளத்தை ஒன்றும் கட்டலை. எங்கள் ஊரில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். உள்ளூரில் கனவன் இல்லை எனக்கு, ஏசப்பா சொல்லிட்டார்ல. அதனால் ஐயாவை வந்து ஒரு முறை அந்த இடத்துல பயன்படுத்தினா அவங்கெல்லாம் கொஞ்சம் ரட்சிக்கப்படுவார்கள், பரலோகத்துக்கு போவார்கள். ஆமென். என்ன இருந்தாலும் அந்த ராஜ்யம், அப்பா கொடுக்குற ராஜ்யத்துக்கு போகலன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ணவே முடியாது. எவ்வளோ கோடி, எத்தனையோ பில்டிங்கு, எவ்வளோ காரு, மேலே பறக்கிறாங்கோ, தங்கம், வெள்ளி, பொண்ணு, கோமேதம் அதெல்லாம் வச்சுன்னு படைகளை தூங்குறாங்கோ, பேங்கில் வச்சுக்கிறாங்கோ, கடலில் கட்டி போடுறாங்கோ. அதெல்லாம் அப்பா கிட்ட போக முடியாது. இப்போ நீங்கள் மட்டும் இந்த பரலோகத்துக்கு நம்ம மட்டும் போவோம் என்று உணர்வு எனக்கு இங்கே ஆவியானவர் உணர்த்தினார். அல்லேலூயா. அதுதான் பெரிய விஷயம். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அவர் மூலிமா அங்கே வருகிற ஊழியக்காரர் மூலிமா கொடுக்குறாரு. எனக்கு 10 நிமிஷம் கொடுத்துக்கிறாரு. நான் பேசினா அப்படியே பேசினே போயிடுவேன். போன முறை கூட லேட் ஆகிடுச்சு. ஒரு அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாங்க இங்கே. அது ஐயா கிட்ட சொல்ல, ஏதோ வீட்டுக்கு போனோம், சூழ்நிலை, டைம் ஆகுது, சாப்பிட்ணும், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு மெசேஜ் அவர் ரெடியாக இருக்கிறார். எனக்கு மெசேஜ் சொல்லலை, ஒன்றும் இல்லை. அவர் உங்கள் பாஸ்டர் கொடுப்பார். ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆமென். அல்லேலூயா. கருவினிலே என்னை கண்டவரே, உங்கள் கிருபையினால் என்னை அழைத்தவரே, தாயின் கருவினிலே என்னை கண்டவரே, உங்கள் கிருபையினால் என்னை அழைத்தவரே, கோடி தோத்திரம், கோடி தோத்திரம், கோடி தோத்திரம், பல கோடி தோத்திரம், தாயின் கருவினிலே என்னை கண்டவரே, உங்கள் கிருபையினால் என்னை அழைத்தவரே, தாயின் கருவினிலே என்னை கண்டவரே, சத்துருவான என்னையே பித்திருவாக மாற்றினே, சத்துருவான என்னையே பித்திருவாக மாற்றினே, சேர்த்து கொண்டதும் உந்தன் கிருபையே, என்னை சேர்த்து கொண்டதும் உந்தன் கிருபையே, தாயின் கருவினிலே என்னை கண்டவரே, உங்கள் கிருபையினால் அழைத்தவரே, தாயின் கருவினிலே என்னை கண்டவரே,
உலகிலே மடிந்து போகும் என்னை மாற்றி வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை மாற செய்ததும் உந்தன் கிருபையே. தாயின் கருவினிலே என்னை கண்டவரே, உங்கள் கிருபையினால் என்னை அழைத்தவரே. தாயின் கருவினிலே என்னை கண்டவரே. கோடி தோத்திரம், கோடி தோத்திரம், கோடி தோத்திரம், பல கோடி தோத்திரம். கோடி தோத்திரம், கோடி தோத்திரம், கோடி தோத்திரம், பல கோடி தோத்திரம். தாயின் கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே. தாயின் கருவினிலே என்னை கண்டவரே. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். மைக் இல்லாத பேசினா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, மைக் வேணுமா? கர்த்தர் சரி. ஒரு வசனத்தை வாசித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3. எடுத்துக்கினீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 19வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாயிருக்கும்படி ஆயினார். அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது, அந்த அக்கினி தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, இந்த யோவான் சுவிசேஷத்தில் 3வது 19வது வசனத்தில் இன்றைக்கி உலகம் என்ன பண்ணுதுன்னா, தேவன் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளி இடத்தில் வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப என்ன பண்ணுறாங்க, வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பல விஷயங்களே சொல்கிறாங்க. வர முடியாத ஒரு காரணங்கள், வேலை, குடும்ப சூழ்நிலை, வீட்டில் வர்றதுக்கு தடைகள், பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் அந்த ஒளியிலே தேவன் நம்மளை முத்திரையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒளியானது நம்ம மேல் இருக்கிறபடினால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும், இந்த வார்த்தையை ஆண்டோடைய வார்த்தை கேட்க நமக்கு ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் இன்னைக்கு அந்த இருட்டை விரும்புகிறார்கள், ஒளி விரும்புறதில்லை. ஒளின்னா பயம். ஐயா வந்து செய்தி கொடுத்தார், அப்படியே சாட்சி கொடுக்குறேன். ரொம்ப பயங்கரமாக ஆண்டவர் பேசினார். தேவனுடைய அக்கினி அவர் மேல் இறங்கினது. ஜனங்களே மனம் திரும்புங்கள், ஒரு ஸ்திரீ குறித்து கொடுத்தார். அந்த ஸ்திரீடைய இருள் எப்படி நீங்கினது, எப்படி அவர்கள் வெளிச்சத்துக்கு வந்தார்கள், எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள். 2 வசனம் தான், அதுக்கே டைம் இல்லை. அதிலே ஜனங்க என்ன பண்ணாங்க, 300 பேர் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்தாங்க. அல்லேலூயா. மொத்தம் 430 பேர் அந்த ஊரில், மீதி எல்லாம் வீட்டில் இருந்தே கேட்டாங்க. ஜனங்கள் அலறி போட்டாங்க. எல்லாமே வீட்டுக்கு வீட்டுக்கும் ஆராதனை, கொல தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் கொண்டு வந்து அந்த சுவிசேஷத்தில்
அவர்களை நிறுத்தி அந்த வார்த்தை கேட்கும்படியா அவர்கள் மனம் திரும்படியா தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். நானே உக்காந்துட்டேன், எந்த வேலையும் செய்யலை, கம்முன்னு உக்காந்துட்டேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அக்னிமயமாக இருக்கிறது. அந்த இருள் அவர்கள் விட்டு நீங்கினது, அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. ஏசப்பா பிறக்கும்போது என்ன பண்ணாங்க? அவர்கள் மிகவும் வெளிச்சத்தை கண்டார்கள். பயப்படாதீர்கள், உங்களுக்கு நல்ல ஒரு என்ன பண்ணுறேன் செய்தியே சொல்கிறேன். நீங்கள் நல்லது சொன்னால் வரமாட்டாங்க, கெட்டது சொன்னால் வருவாங்க. நிறைய கூட்டம் வரும், சேருவார்கள். அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இது கிடைக்குமா? இந்த 19வது வசனம் 3வது அதிகாரம் 19வது வசனம் கிடைக்குமா? எத்தனை கோடி கொடுத்தாலும், எவ்வளோ நகை பொருள் புடவை கொடுத்தாலும் இந்த வசனம் கிடைக்காது. அல்லேலூயா. அந்த இருளிலிருந்து தேவன் என்ன பண்ணுறார்? நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். அந்த இருளுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஒலிக்கும் தேவனுக்கும் நமக்கும் தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை ஐக்கியப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எல்லா நேரத்தை ஒதுக்கி வாரத்தில் ஒரு முறை நடத்துகிறார் ஐயா. வாரத்தில் ஒரு முறை எல்லா நேரங்களை ஒதுக்கி அந்த ஒளி, பரிசுத்த ஒளி உங்கள் மேலே நம்ம மேலே இருக்கிறனால்தான் ஒரு கூட்டமாக சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இருள் ரொம்ப விருப்பறாங்க. ஆனால் இருள் தேவன் ராஜ்யத்துக்கு நடத்தவே நடத்தாது. 5ஆம் அதிகாரத்தில், அதில் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம், 5:23. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23வது. குமாரன் கனம் பண்ணாதவன் அவரே கனம் பண்ணாத இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் யாரெல்லாம் கனம் பண்ணலையோ, யாரெல்லாம் சொந்த ரத்தத்தினாலே கழுவப்படலையோ, மரித்தார், அடக்கலம் பண்ணப்பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிர் தேர்ந்தார் என்ற நம்பிக்கை யாரெல்லாம் வரவில்லையோ, அல்லேலூயா, அவர்களெல்லாம் பிதாவை என்ன பண்ண முடியல? கனம் பண்ணவே முடியலை. காத்திருக்க தோத்திரம். அப்போ நீங்களும் நம்மளும் இங்கே குமாரனை கனம் பண்ணும்படியா, பிதாவை கனம் பண்ணும்படியா நம்ம கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பாக்கியம், அந்த சிலாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காத்திருக்க சோத்திரம். அல்லேலூயா. அந்த பாக்கியம் குமாரனையும் அவருடைய பிதாவை, நம்முடைய பிதாவையும் கனம் பண்ணும்படியா தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. காத்திருக்க தோத்திரம். இங்கே கனம் பண்ணனா அங்கே கனம் பண்ண முடியாது, இங்கே பார்க்கலன்னா அங்கேயும் பார்க்க முடியாது. அதனால தான் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். இயேசுவே பார்க்கல, எங்கேருந்து பிதாவை பார்க்கறது? எங்கே உண்மையான தெய்வத்தை பார்க்கறது? எங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது? எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்கிறது? இவ்வளோ பெரிய விஷயத்தில் இங்கே நம்ம கூடி நீங்கள்லாம் வந்துக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காக தான் குமாரனு கனம் பண்ணுறீங்க, பிதாவும் கனம் பண்ணும்படி அங்கே வந்திருக்கிறீங்க நம்ம எல்லாம் கூடி. அல்லேலூயா. அந்த சிலாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்குது. கீழே அந்த 20 வாசிங்க. 23 24. என் வசனத்தை கேட்டு ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஐயா மூலியமாக அங்கே வருகிற ஒரு பாஸ்டர் மூலமாக இப்போ செய்தி கொடுப்பாரு. கத்திருக்க தோத்திரம். இது கேட்கறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10,000 5,000 கொடுத்தா கூட அது நித்திய ஜீவனுக்கு போகாது, அது செலவாயிடும். ஒரே நாளில் செலவு பண்ணலாம், ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணலாம். ஆனால் இந்த வார்த்தையானது என்ன கொடுக்குது? ஜீவனை கொடுக்கு, உருவாக்குது, உயிர்ப்பிக்குது, புதுப்பிக்குது. காத்திருக்க சோதனம். ஐயா சொன்னார், ஒரு வீடு ஒரு வீட்டில் மெசேஜ் கொடுத்தாரு. குடும்ப பிரயர் மாதிரி வச்சோம். வீடெல்லாம் கெலிஜாக இருக்குது. சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் செய்துட்டீங்க. அது சாப்பிட்னா கெலிஜா இருந்தால் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் சுத்தம் பண்ணாதான் என்ன பண்ணீங்க? சாப்பிடுங்க.
அதுபோல் தான் அவங்க இருதயம் சுத்தம் பண்ணணும். அவங்க வீட்டில் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருதயம் என்ன பண்ணு இருள் அடிச்சிட்டு இருக்குது, இருளாக இருக்குது. ஐயால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, ஐயா மூலிமா அங்கே கொடுத்த வார்த்தையினால் ஒருத்தர் கூட எழுந்து சாட்சி சொல்லவே இல்லை, பயந்துட்டாங்க, அப்படியே நிற்கிறாங்க, அசந்து போட்டாங்க. சாட்சி அங்கே கேட்ட வசனத்துக்கு எழுந்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட வாய்வே இல்லை. இப்போ நம்ம சொன்னால் என்ன நினைப்பாங்க, ஊழியக்காரர் அவர் கூட வந்தார் சொல்லி கொடுத்துட்டுருப்பார், அவர் இன்னொரு கூட வந்தார் ஊழியக்காரர், அவர் சொல்லலாம் கூட சொல்லி கொடுத்துட்டுப்பாருன்னு சொல்லி யாருமே சொல்ல பயந்துட்டாங்க. காரணம், அவங்க இந்த வசனத்தை உண்ணவில்லை, கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, மனம் திரும்பவில்லை, இருட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகள் பைபிளை தர்றாங்க, சபைக்கு வராங்க, அல்லையிலே சொல்கிறாங்க, திருவிந்து எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இருதயத்தில் என்ன இருக்குதா, இருட்டு இருக்கிறது. பாவம் அடிமை. பிராங்கா கொடுத்தார் ஊழியக்காரன், ஏய் மனம் திரும்புங்கன்னார், பெதிரி போட்டார். நான் கூட பெதிரி போட்டேன், கத்திருக்கா தோத்துரும். மனம் திரும்புங்கள். ஒரு ஊழியக்காரன் கூட பரலோகத்துக்கு போக மாட்டேங்கன்ட்டார். ஒரே ஊழியக்காரன் ஒருத்தர் கூட அப்படி சொல்லிட்டு வெளியே வர முடியாது. பிராங்கா ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தினார். ஒரு ஊழியக்காரன் கூட என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. மனம் திரும்புங்கள், ஜாக்கிரதா ஊழியம் செய்யுங்கள். எச்சரிப்பின் செய்தி தேவன் எங்களுக்கு அருமையான விக்டர் ரெவரண்ட் மூலியமா தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இது எச்சரிப்பின் செய்தி, எச்சரிப்பின் நாள். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சாட்சியா வாழ்ந்தா முடிவு பரிந்தும் ரட்சிக்கப்படுறவனே அல்லேலூயா பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வசனம் என்ன பண்ணுது, நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போ. நிறைய பேர் விசுவாசிங்க என்ன பண்ணுறாங்கோ, வசனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, முறுமுறை. போன சண்டே எங்கள் சர்ச் அவங்க வீட்டுக்கார் வரல. ஐயா எங்கள் வீட்டுக்கார் பற்றியே நீ பேசுகிற ஐயான்னுச்சு. இதுவரை என் சரித்திரமே இல்லை. அவங்க சபை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, உன்னை பற்றியே என் பேசுகிறாரு. அவங்களுக்கு அந்த அவர் வரதே இல்லை. ஞாத்திக்காமன்னா போகிறேன், எங்கன்னா போனேன், எங்கே போனேன், கலெக்டர்கிட்ட போனேன், காசில்தார்கிட்ட போனேன், எங்கே போனேன், அங்கே போனேன். அப்புறமா சொன்னால் வீட்டில் பில்லிஷ் ஒன்று வந்துச்சு, மந்திரம் வந்துச்சுன்றாரு. நீ இங்கே போன அங்கே போனால் மந்திரம் வராதே போடும். பில்லி சூனி வரும், மந்திரம் வரும், பிசாசு வரும், ஏவல் வரும், வியாதி வரும், வறுமை வரும், தரித்திரம் வரும், எல்லாம் வரும், பண கஷ்டம் வரும், வேலை கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நான் இதுவரை செய்தி எடுக்கவே இல்லை, இப்போ கூட நான் எதுவுமே பண்ணல. திடீர்னு 10 நிமிஷம் சொன்னார். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், நான் படிக்கலை. சேனைகளின் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட செய்தி அருமையான ஐயா மூலிமா கொடுத்தார். இன்றைக்கி ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இன்றைக்கி எழுப்புதலே இருக்கிறோம். எனக்கே ஒரு எழுப்புதல், அவர் வந்ததில் எனக்கே ஒரு எழுப்புதல். இது பல வருஷத்துக்கு முன்னால் செய்தி, நான் நினச்சி கூட பார்க்கல, அசந்து போட்டோம். அதே போல் சித்தூரில் ஒரு இடத்த செய்தி கொடுத்தாரு, ஊழியக்காரர் எல்லாம் மறந்து போய்க்கிறாங்க. யார் இதுவரை தைரியமாக பேசுனதே இல்லை, இவ்வளோ பிராங்கா பேசுகிற யார் இவர் என்கிட்ட கேட்டாங்க. அவர் பேர் விக்டரு, அவருக்குள்ள இருக்கிற ஒரு உங்கள் ஆண்டவர் என்ன. அல்லேலூயா. ஆமாம், கெட்ட வர்றது கூட பயந்தாங்க ஐயா கிட்ட, தொலை நின்று பேசுகிறாங்க. கத்திருக்க சோத்திரம். அப்போ இந்த 24வது வசனம் மீண்டும் வசனத்தை நான் முடிச்சிடுறேன். வசனத்தை கேட்கணும். இங்கே வந்தால் அசடியாக இருக்கக்கூடாது. எங்கே உங்கள் சர்ச்சுக்கோ சண்டே போனாலும், ஒரு குடும்ப பிரேயரு பாஸ்டர் வந்தாலும், இந்த வசனம் முக்கியமானது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. கடவுள் பேசுகிறார், யெகோவா பேசுகிறார், எபினேசர் பேசுகிறார், ஜீவனுள்ள தேவன் பேசுகிறார். இது கவனமாக கேட்டால் தான் நம் இருதயம் புதுப்பிக்கப்படும், பரிசுத்தமாகும், பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் எப்போ பிரசங்கம் சாட்டாச்சோ தேவனுடைய வார்த்தை அதுதான் நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுது, ஆயத்தப்படுத்துகிறார். அது நமக்கு கிடைக்கிற இலவசமாக பெற்றைகள் இலவசமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்க சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு நேரம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கொடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, பேசலாம். அல்லேலூயா. ஐயா நான் ஊழிய சாட்சி சொல்லவில்லை, இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனம் இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஜாதி ஜனம், எவ்வளோ பெரிய படிப்பு பட்டதாரி, ஏழை எளியவர்கள், தரித்திரர்கள்,
நம்ம ஏசப்பா ரொம்ப எளிமையானதான் தேடி போகிறார். காசே இல்லாதவங்க கிட்ட தான் வர்றார். என்கிட்ட காசே இல்லை, நிறைய ஊழியம் கொடுத்துக்கிறார். கரங்களை தட்டி கத்திர தோத்தமான உண்மைங்க. ஐயா வந்தார் பார்த்துங்க, ஊழியம் நிறைய கொடுத்துக்கிறாரு. எல்லாம் நினைக்கிறாங்க என்கிட்ட காசு இல்லைன்னு. காசு எல்லாம் ஏசப்பா கட்டுக்குது. கத்துருக்கா தோத்துறோம். எங்கள் மனைவி கூட சொன்னேன் நேற்று, ஆமாம் நீ பயப்படாதம்மா, ஆண்டவர் நமக்கு நல்ல சர்ச்சு கட்டி கொடுப்பா. யாருக்கிட்ட நிற்க கத்தருக்க அவங்க ஐயா கிட்ட சொல்ல, ஏம்மா ஐயா கிட்ட சொன்னால் கட்ட மாட்டார், ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, சர்ச்சே கட்டுவார். அவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்துக்கிறாருன்னா என் மேலே எவ்வளோ அன்பு வைத்துக்கிறார் பாருங்கள். அப்போ இவ்வளோ பெரிய அன்பு உங்கள் மேலேயும் நம்ம மேலே வச்சிருக்கிறாருன்னா நீயும் நானும் இந்த ஒளியானது நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம இருட்டு தேடி போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாருங்க, பரலோகமே துதிப்பதா கத்தாவே அங்கே ஆலயம் என்பது இது. இந்த ஆலயத்தில் துதிக்கணும். இங்கே வாசம் செய்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை இருந்தால் போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே வேணாம், தேவனுடைய ராஜ்யம் வேணும். அல்லேலூயா. அவர் ஆட்சியிலே நம்ம இருக்க வேண்டும். அந்த எஜமானுடைய ஆட்சியில் நம்ம இருக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை நாம் கேட்டு உன்று அதை 30-60 பலன் தருகிற ஒரு சபையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம தான் சபை, நம்ம தான் சர்ச்சு. கத்திருக்க தோத்திரம். இந்த சர்ச்சு சுத்தமாக்கணும். இந்த சர்ச்சு என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்டுக்கினே இருக்கணும், சாப்பிட்டுக்கினே இருக்கணும். கத்திருக்க தோத்திரம். எவ்வளோ வசனத்தை கேட்குறோமோ அவ்வளோ நமக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்குது. கத்தருக்கு சோத்திரம். ஐயா அங்கே ஜெபம் பண்ணும்போது இன்னும் முக்கியமாக நடந்த அப்படின்னு பார்க்கும்போது அநேக பிசாசிகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் உடைக்கப்பட்டது, பில்லி சூன்யம். வீட்டுக்கு 2 மந்திரம் 3 மந்திரக்கார் வருவாங்க. எனக்கு இப்போ கூட செய்கிறாங்க, நான் வரக்கூடாதுன்னு இப்போ கூட செய்கிறாங்க. அது அவங்க செய்யும்போது எனக்கு ஜெபம் பண்ண முடியாது. காலையில் எழுந்தோன்னே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் டைட்டாக இருக்கும். இந்த பக்கம் எங்கள் மனைவி தூங்கும், அந்த பக்கம் எங்கள் பையன் தூங்கும், இந்த பக்கம் எங்கள் மருமக தூங்கும். சென்ட்ரல் நான் பார்த்துங்கிறேன். எல்லாமே தூக்கத்தின் ஆவி. வெளியே எனக்கு ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயர்னால என்ன பண்ணுறான்? 3 மணிக்கு 2 மணிக்கு 3 முறை வாய்ப்பு கொடுப்பார். 3 முறை வாய்ப்பு கொடுப்பார். உங்களுக்கு கூட எனக்கு கூட சரி. 3 முறை வாய்ப்பு, 2 முறை வாய்ப்பு. அதெல்லாம் விட்டுட்டோம்னா போச்சு. படுத்துக்கினே தோத்துறோம் 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 தோத்துறோன்னு 10 நிமிஷம் போட்டு ஆவியானவர் வந்துடுவார். அல்லேலூயா. அப்போ நல்லா பலன். எழுந்து உக்காந்திக்குவான். எழுந்து உக்காந்து இன்னும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு தான் அவனை துருத்திட்டு அவனை கட்டிட்டு இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் ரத்தத்தினாலே அவர் கொடுத்த அதிகாரத்தினாலே அப்போ தான் ஃப்ரீ ஆகிட்டு ஜெபமே பண்ணும். இந்தியாவுக்காகவும் உங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஏழைக்காகவும் எளியோருக்காகவும் தரித்திரர்களுக்காகவும் திக்கிலாகவும் இராணுவத்துக்கு போலீஸுக்கு டாக்டருங்களுக்கு நர்ஸுங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுவேன்? ப்ரேயராக பண்ணுவேன். அப்போ அவர் அங்கே வந்தது மெயின் என்ன நடந்துச்சு எங்களுக்குன்னா, ஒரு 60 குடும்பம் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. கரங்கள் தட்ட மாட்டிங்களா? பக்கா இயேசு அறியாதவர்கள். அது சாதாரணமான விஷயம் இல்லை. 60 குடும்பம் கட்டுகள் உடைக்கப்பட்டது. இப்போ அந்த பில்லிசூன் மந்திரத்துக்கெல்லாம் போகிறதில்லை, அந்த மந்திரத்துக்கெல்லாம் போகிறதில்லை. இவர் வந்த உடனே ஒரு பெரிய வலி சர்ப்பம், அது என்னால் அளவே பார்க்க முடியல. அந்த ஊர்லேருந்து என்ன பண்ணேன் போகுது. உடனே எங்கள் மனைவி சொன்னேன், இன்னும் ஒரு பெரிய வலி சர்ப்பம் போகுது. அந்த ஊருக்கு இருக்கிற பிசாசெல்லாம் ஐயா தோற்றி விட்டார், அதான் போயினுங்குதுன்றாங்க. கத்திருக்க தோத்துறோம். பெரிய வர்ப்பஸ்தலம். அந்த சர்ப்பம் பார்த்துருக்க முடியாது. நீ அவ்வளோ பெரிய சர்ப்பம், அது எத்தனை அடின்னே தெரில, அந்த ஊரை விட்டு போகுது. அவ்வளோ பெரிய மிராக்கிள் ஆண்டவர் அந்த இடத்துல செய்தார். அல்லேலூயா. சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி இன்னும் எல்லா ஜனங்க சொல்ல. அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ இந்துக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஐயா வணக்கையா வணக்கையா வணக்கையான்றாங்க. ஏன்? அந்த இடத்துல அவ்வளோ மிராக்கள் நடந்தது. ஆமேன். ஐயாவை கேட்டுனாக்கிறேன். ஐயா ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்தாரு. அவர் எப்போ வருவார், அவர் எப்போ வருவார். அதான் அந்த எப்படி சொல்கிறோம், அந்த அபிஷேகம், தேவனுடைய வசனம் நல்லா இருந்தால் மறுபடியும் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்கன்னு. கத்திருக்க சோதர் எப்போ வருவார் அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் ஃபோனே எடுக்க மாட்டாருமா, நான் எங்கம்மா கூப்பிட்றது. நான் எப்பவுமே ஐயா ஃபோன் பண்ண மாட்டேன். இப்போ ஃபோன் பண்ணிக்கிறேன் அந்த அம்மா வேலைக்காக. ஃபோன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். யாரும் நான் ஃபோன் பண்ணுறதில்ல. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. சரி விட்டு இவரை டீல் பண்ணேன்.
டைம் இருந்தால் எடுப்பார். அப்போது 120 குடும்பத்தில் 50 குடும்பம் பில்லி சூனியம் மந்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமாம், பயங்கர அந்த மாதிரி அவங்கெல்லாம் பயங்கரமானாலும் ரவுடிங்கோ அந்த ஊரில். அந்த இடத்துல பப்ளிக்காக சுவிசேஷத்தில் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி அடி வாங்காமல் அந்த ஊழியக்கார் ஒரே ஒரு ரெவரண்ட் விக்டர் உங்கள் பாஸ்டர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பப்ளிக் மீட்டிங்கை பறக்குது. அவ்வளோ பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஊழியக்கார மீட்டிங்கில் அநேக ஊழியக்கார் பாவத்தில் இருந்தாங்க. அதை நான் வெளிப்பாடாக சொல்ல முடியாது. பாவத்திலே அடிமையாக இருந்தால் பைபிள் தான் படிக்கிறாங்க, பிரசங்கம் தான் பண்ணுறாங்க, ஜபம் தான் பண்ணுறாங்க. அந்த ஊழியக்காரர்களாம் ரட்சிக்கப்பட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இன்னொரு முறை கூப்பிடேன். இப்போ ஐயா வந்தேன்னா 10,000 ஆகுது. எத்தனாயிரம் ஆகுது? 10,000 ஆகுது. அந்த ஊழியத்துக்கு 30,000 கொடுத்தார். 70 சேலை கொடுத்தார். மறுபடியும் வரணும்னா முடியுமா? அல்லேலூயா. ஆண்டோடைய ஊழியத்துக்கு கொடுத்தார். ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார், அவங்களுக்கு காணி கொடுத்தார். ஐயா அவ்வளோ பெரிய விஷயங்களை ஆண்டவர் செய்தார். அவர் கூட வந்தவர்கள்லாம் ஊழியத்தை தாங்கினார்கள், நல்ல ஜெபித்தார்கள், பாடினார்கள், கர்த்தருடைய சாட்சி கொடுத்தார்கள். அதெல்லாம் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் பெரிய மிராக்கள். அதான் அந்த குடும்ப பிரயர் சொன்னல, அந்த வீட்டில் எல்லாமே அடிமையாகிறாங்க. அந்த அடிமை தானத்தில் ஆண்டவர் அங்கே செய்தி கொடுத்தார். நல்ல ஒரு செய்தி, சரியான ஒரு மெசேஜ். அலறி போட்டாங்க. சாட்சி சொன்னால் சொல்லவே மாட்டாங்க. சொன்னால் தெரிஞ்சுவிடும், பாஸுக்கு தெரிஞ்சுவிடும், பக்கத்தில் கூட வந்தவங்கள தெரிஞ்சுவிடும். ஒரே ஒரு குறி கூட எந்த சாட்சி சொல்ல. நானே மிரண்டு போயின்னுட்டேன். நீங்கள் விசுவாசிக்கணும். என்னடா ஒருத்தர் சாட்சி சொல்லி அப்படின்னு. அப்புறம் தான் அவங்க பாஸ்டர் சொல்கிற, ஐயா எல்லாமே இந்த மாதிரிக்கு இதுன்னு எனக்கு தெரியலையா. அதுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும், அது கர்த்தர் கொடுக்கணும், அதுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கணும், அதுக்கு வல்லமை கொடுக்கணும், அந்த தைரியமான பிரசங்கம். அந்த மாதிரிலாம் ஆண்டவர் நிறைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி சபைக்கு வராங்க. நிறைய ஊழியம் எழுப்புதல் இருக்குது. அவங்க இவங்கெல்லாம் வந்ததுனாலே நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டுறேன். என் ஊழியம் நல்லா இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்குது. எங்கள் ஊழியக்கார் மாதம் கூட்டியதும்ல அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இவங்களை எப்பவுமே நாங்கள் வரவேற்கிறோம். அவங்கள வரும்படியாக நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஜபம் பண்ணுறோம். நீங்களும் ஜபம் பண்ணுங்க. நீங்கள்லாம் வேனை வச்சுன்னு வாங்க. அந்த கிராம ஊழியம் செய்து ஒரு பெரிய பாக்கியம். டவுனில் செய்தலாம், கிராமத்தில் ரொம்ப கடினமான இடத்துல ஆண்டவர் வல்லமை எடுத்து இவங்களை பயன்படுத்தினார். ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன விஷயம்னா நிறைய பிசாசிகள் உடைக்கப்பட்டது. அவங்கள விட்டு ஓடினது, கட்டுகள் உடைக்கப்பட்டு, பில்லி சூன்யம் மந்திரம் இதெல்லாம் உடைக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஊழியக்காரன் வாழ்க்கையில் இதுவரையும் ஒப்பு கொடுத்ததே இல்லை. ஆனால் எல்லாரும் ஒப்பு கொடுத்தார்கள், அப்படியே முழங்கால் படிட்டார்கள். ஐயா கிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் நம்பர் வாங்கிக்கினாங்க, ஃபோன் பண்ணி வர வைக்கிறதுக்கு. அவ்வளோ பெரிய மிராக்கள். அதெல்லாம் உங்கள் ஜபம், உங்கள் ப்ரேயர். வந்தார்கள் ஊழிய, அவங்க ப்ரேயர், நானும் ப்ரேயர். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பாசி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை முடித்தேன். முடியல, இந்த நரம்பெல்லாம் இசுக்குது. வயசாகிடுச்சுல்ல. அப்போல்லாம் 7 நாள் இருப்பேன், 8 நாள் 10 நாள் இருப்பேன். இப்போ 2 நாள் 1 நாள் முடியல, நரம்பெல்லாம் இசுக்குது. எல்லாம் சொல்கிறாங்க வயசாகி போய் எது. ஆண்டவர் கொடுத்த உயிரே அவருக்கு. பாட்டு பண்ணல, கருநிலை கண்டவரே, கிருபினால் எடுத்தவரே, கோடி தோத்திரம். சத்துருவான என்னைய, சத்துருவாக இருந்தான், குடிகாரன், கொலகா, பயங்கரமாக ரவுடி, மோசக்காரன், அநியாயம் அக்குரமம் செய்தவனே தூக்கி எடுத்துக்கிறாரு. இந்த உயிர் அவருக்கு தான். அப்போ போயிருந்தா எவனா கொண்டு போட்டிருந்தா, கத்தியில் குத்தி விட்டுருந்தா, எத்தனை குடும்பம், எத்தனை பெண்களுக்கு பிரச்சனை. அவ்வளோ பெரிய சூழ்நிலை ஆண்டவர் மேட்டார்னா அவருக்கு அந்த உயிர். ஆமேன், அல்லேலூயா. அதனால் அன்பு அம்மாங்களே, சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, அன்பு போதர்களே, இந்த வசனம் முக்கியமானது. 24வது வசனம் 5ஆம் அதிகாரம் யோவான். இதுக்கு தான் தேவன் அவர் மூலியமா உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த உலகமே அதுதான் விரும்ப வேண்டும். இதுதான் முக்கியம். இதுதான் நம்மளை அவர் ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்பாவும் அம்மாவும் அவர் தான். அவர் ஆட்சியில் நம்ம இருக்கும்போது சந்தோஷமாக இருப்போம். இப்படி செய்ய தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் சபையாருக்கும் ஐயா விக்டர் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிடுறோம். தேங்க்யூ. நன்றி சார்.
வாங்கும்போதே ஒரு பாட்டு ஒன்று பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடலாம். எல்லாருக்கும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு. என் உயிரான இயேசு. சரி, அந்த பாட்டு புக்கு இருக்குதுங்களா? என் மொபைல் கொடுங்க, மொபைல். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து இன்றே உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான உயிரான
உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பாடுறது. இந்த பாட்டை கேட்டுக்கிறேன், ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக பாடுறேன். கரெக்டாக பாடினேன்னா ஹல்லேலூயா. கேட்டுக்கிறேன் நான், ஆனால் இன்றைக்கி தான் பாடிக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ரொம்ப இஷ்டமா. சரி, ஒரு சின்ன வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த வாரம் மெசேஜ் வந்து ஜோ தான் இருந்துச்சு, டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன வசனம் சொல்லி ஜபத்தில் ஜோ நடத்திடுவார். அடுத்த வாரம் ஜோ தான் மெசேஜ், அடுத்த வாரமாக ஜோ தான், அதுக்கு அடுத்த வாரமாக ஜோ தான். ஹல்லேலூயா. ஏன்னா பாரு, ஊர்லெல்லாம் கூப்பிட்றாங்க ஜோவை. ஒரு நல்ல வியாபாரம் ஆகட்டும். ஜோக்கு வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நல்ல வியாபாரி ஆகட்டும். வேலை செய்கிறதோடு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டா எங்கன்னா போகலாம். கரெக்டாக ஜோ? சே ஹல்லேலூயா. அதில் வந்து லட்சம் ரூபா லாபம் வரணும். இந்த சில்லறை 5000 10,000 ரூபா வந்தால் ஊழியம் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஊழியத்தில் வந்து எப்படின்னாக்கா லட்சம் சம்பாதிச்சா தான், பிஸ்னஸில் லட்சம் சம்பாதிச்சா தான். பாருங்கள், இப்போ ஒரு மீட்டிங் போன 30,000 10,000, வீட்டையும் பார்க்கணும், ஊழியத்தையும் பார்க்கணும். தாராளமாக கொடுக்குற எண்ணம் எப்படின்னாக்கா லட்சம் சம்பாதிச்சா தான் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு 1000 2000 ரூபாயெலாம் வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணால் அது வியாபாரமே கிடையாது, அது ஊழியமும் செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கு ஜோக்கு ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம்னாக்கா, நம்ம எல்லா கரங்களை ஜோக்கு நேராக நீட்டலாம். ஒரு பெரிய வியாபாரமாக தேவன் அவருக்கு தரும்படி ஜெபிப்போம். சே ஹல்லேலூயா. தோற்கப்பட்டியோ இயேசுவின் நாமத்தில் அதே இடத்தில் தேவன் உயர்த்துவார். சே ஹல்லேலூயா. 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 தேவன் ஒரு பெரிய வியாபாரத்தை ஜோவின் மேல் வைப்பதற்காக நன்றி. ஜோ உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு ட்ரீமை, ஒரு விஷனை கொடுத்து ஒரு பெரிய வியாபாரியாய், பிஸ்னஸ் மேனாய் தேவன் மாற்றுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடைபட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதால், அடைபட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதால். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவின் கோட்டைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. எரிச்சலின் ஆவிகளை உடைக்கிறோம், பொறாமையின் ஆவிகளை உடைக்கிறோம், வஞ்சக ஆவிகளை உடைக்கிறோம், ஏமாற்றுகிற ஆவிகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனை ஒரு பெரிய வியாபாரி, தேவனை பிசினஸ் மேனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தமைக்காய் நன்றி, இன்றைக்கு செய்தமைக்காக நன்றி. எல்லாம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நம்ம மத்தியில் பெரிய ஆளுங்க வரணுங்க, பெரிய ஆளுங்க எலும்பணுங்க. நல்லா லட்சம் 1000 கொடுக்குற ஆளுங்க எலும்பணும். ஹல்லேலூயா. ஜோக்கு அந்த உள்ளங்குது, ஜோக்கு அந்த உள்ளங்குது. ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. God will give. Thank you Jesus. that தெரியாது, but he will give. God will give. Hallelujah. Say hallelujah. அதே மாதிரி உங்களையும் செய்வாரியா, அதே மாதிரி உங்களையும் செய்வார். ஒரு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Hallelujah. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது,
ஆண்டவர் உங்கள் கையிலேருந்து நிறைய கொடுக்க வைக்குவார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்வார். சத்தமாக சொல்லுங்க, தேவன் செய்வார். சே ஹல்லேலூயா. ஊழியங்க பெருகணுங்க, ஊழியம் பெருகணும். ஊழியம் எப்படின்னாக்கா பெருகணும். இந்த அன்பார்ந்தவர்களை 500, 1000, 2000 சுற்றி இந்த ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்யணுன்னாக்கா லட்ச சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான் என்ன பண்ணணும், கொடுக்குற உள்ளம் வேணுங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, என்ன பண்ணுங்க, கொடுக்குற உள்ளமும் வரணும். அந்த உள்ளத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு சிறிய கூட்டம் இருந்தாலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்திய தேசத்திலே, கிராமத்திலே, பட்டியிலே, தொட்டியிலே, கிராமங்களிலே, அன்பார்ந்தவர்களே, ஊர்களிலே இயேசுவின் நாமத்தை அறிவிக்க அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பணத்தையும் என்னுடைய சொந்த பணத்தையும் எடுத்து செலவழித்து ஊழியங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஊழியங்க, அதுதான் ஊழியம். அன்பார்ந்தவர்களே, கை நீட்டி காசு வாங்குறதெல்லாம் ஊழியமே கிடையாது. தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய சொந்த பணத்தில் பல காரியங்களை செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவது தான் ஊழியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை செய்வார். நம்புறீங்களா? நீங்க ஒரு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்கள் அமரும் ஆசானத்தில் அமரச் செய்கிற தேவன். சொல்லுங்க, எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எங்க பண்றாராம் தெரியுமா? ராஜாக்கள் அமரும் ஆசானத்தில் அமரச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவர் ரொம்ப பெரியவர்? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 26. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 26. நீங்க எப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் சில வட்டங்க போட்டுடுறாங்க. என்ன போட்டுடுறாங்க? ஒரு வட்டம் போட்டுடுறோம். என்ன வட்டம்னாக்கா, எனக்கு மாதத்துக்கு ஒரு 10,000 அல்லது 20,000 அல்லது 30,000 ரூபாய் இருந்தால் போதும், என் குடும்பத்தை நடத்திக்குவேன் நான். ரொம்ப பேர் ஒரு 40,000 ரூபாய் இருந்தால் ரொம்ப பெரிய பணம், அது என் குடும்பத்தை நடத்திக்குவேன்னு ஒரு வட்டம் போட்டுடுறோம். நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:26 பாருங்க. பூமியும் அது நிறைவும் யார்தான்? சத்தமா சொல்லுங்க, இந்த பூமி யார்தான்? சத்தமா சொல்லுங்க, இந்த பூமி யாருது? இது அவர்தானக்கா, அவருடைய பிள்ளைகள் நாம். இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் அவருடைய பிள்ளைங்க தானே? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் அவர் பிள்ளை தானே, நானும் அவருடைய பிள்ளை தானே. அப்போ இதெல்லாம் கருதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் கருதெல்லாம் யாருக்கு? நம்மளுக்கு தான். ஆனா ஏன் கிடைக்கிறது இல்லை தெரியுமா? சீக்கிரம் சொல்கிறேன் கேளுங்க. இது ஏன் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை தெரியுமா? ஒரு பெரிய மாளிகை, ஒரு பெரிய மாளிகையில் மகாராஜாக்கு ஏறத்தாழ எவ்வளோ அறைக்குதுனாக்கா 30 அறைகள் கொண்ட பேலஸ், பங்களா. அவருக்கு ஒரு சின்ன 3 வயசு குழந்தை. எவ்வளோ வயசு குழந்தை? சத்தமாக சொல்லுங்க, எவ்வளோ வயசுங்க? 3 வயசு 4 வயசு குழந்தை. இந்த மகாராஜாக்கு, இந்த மகாராணிக்கும் இந்த மகாராணி ராஜாக்கும் ஒரு 3 வயசு குழந்தை. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரில, அப்பா இந்த மகாராஜா தான், இந்த மகாராணி தான், சொத்தெல்லாம் எனக்குத்தான். அந்த குழந்தைக்கு தெரில. ஏன் தெரில தெரியுமா? அந்த குழந்தை பருவமாகவே இருக்கிறது. அந்த 3 வயசு குழந்தைக்கு தெரியுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், தெரியுமா? பேலஸ்க்குது, பெரிய பேலஸ்க்குது, எல்லாம் வைடூரம், அன்பார்ந்தவர்களே, சிங்காசனம் வந்து ஃபுல் கோல்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் குழந்தை மாத்திரம் 3 வயசு. அதே குழந்தை 10 வயசு வருது, அதே குழந்தை 15 வயசு வருது. 15 வயசு வந்தோன்னு என்ன நடக்குது? சொல்லுங்களேன், சொல்லுங்க. இந்த குழந்தை 15லேருந்து 20 வயசுக்கு வந்துடுது. அப்போது அதுக்கு தெரியுமா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள், தெரியுமா இல்லையா? என்ன தெரியும்?
இந்த சொத்தெல்லாம் யாருக்கும் தெரியும்? இந்த குழந்தை போய் எங்கன்னா எதனா கேட்கமா, ஐயோ எனக்கு காசு கொடுன்னு கேட்காது. ஏன் தெரியுமா? குழந்தை என்ன ஆயிடுச்சு? மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் அப்பா வச்சுக்கிறாரு. ஏன் தெரியுமா? இன்னும் குழந்தையாகிறோம். எங்க இருக்குது பைபிள்? இது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. கலாத்தியர் 4வது அதிகாரம். கலாத்தியர் 4வது அதிகாரம். ரொம்ப பேர் தெரில, கிறிஸ்டியன்களுக்கு தெரில, விசுவாசிகள் தெரில, பிலிவர்கள் தெரில, பாஸ்டருங்களுக்கு தெரில, ரெவரண்டுங்கள் தெரில, பிஷப்புங்களுக்கு தெரில. என்ன வசனம் அது? கலாத்தியர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நிறுத்தி நிதானமாக தெளிவாக வாசிக்கணும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், நல்ல கவனிங்க, சுதந்திரவாளியானவன் அப்படின்னாக்கா, சுதந்திரவாளினாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த பேலஸில் இருக்கிறதுக்கெல்லாம் அவன் தான் சுதந்திரவாளி. இந்த பேலஸில் கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது, சில்வர் இருக்குது, ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு அறையிலையும் பலவிதமான வைடியம் இருக்குது. இதற்கு சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும், பார்த்தீங்களா, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானவாக்குறானா. இந்த சிறு குழந்தை எல்லாத்துக்கும் எஜமானவாக்குது. ஓகே, வாசிங்க. அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானுக்கும் வித்தியாசம் இல்லை. கரங்களை தட்ட மாட்டீங்களா? அப்பா எல்லாம் வச்சுக்கிறாருங்க. எல்லாம் இருக்குது, இதுக்குது, அதுக்குது, இதுக்குது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பொண்ணு என்னது, வெள்ளி என்னது, கோல்டு என்னது, சில்வர் என்னது, எல்லாமே என்னது தான், எல்லாமே என்னதுதான். நீங்களும் நானும் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். சே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டோம். ஆனால் மாறிட்ட பிறகு இன்னும் இதெல்லாம் நம்ம ஏன் சுதந்திரிக்கலனாக்கா, இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிறோம். இன்னும் 3 வயசு குழந்தையாவே இருக்கிறோம். இன்னும் புத்தி தெளிவு அடையல. எல்லாமே வச்சிருக்கிறாரு டாடி, எல்லாம் டாடி, இது எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் சிறு பிள்ளையாவே இருக்கிறோம். ஆசீர்வாதம் எடுக்க முடியல. இன்னும் அதே கஷ்டம், இன்னும் அதே பிரச்சனை, இன்னும் அதே தொல்லை, இன்னும் அதே போராட்டம், இன்னும் எல்லாம் அது. அப்போ எப்படியா சுதந்திரிக்கிறது? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சுதந்திரவாளிக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன் வித்தியாசம் இல்லைனாக்கா, அவன் சிறு பிள்ளையா இருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லையா. ஏன் கிடைக்கல பார்த்தீங்களா? அப்பா எல்லாம் வச்சுக்கிறாருங்க. அப்போ யார் எடுக்கணுங்க? அது யார் எடுக்கணுங்க? சொல்லுங்களேன். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, இனிமேல் சிறு குழந்தையா இருக்காத. சொல்லுங்க, இனிமேல் சிறு குழந்தையா இருக்காத. சொல்லுங்க, சிறு குழந்தையா இருக்காத. போதும்பா, 10 வருஷம் இருந்தது போதும். சொல்லுங்க, 20 வருஷம் இருந்தது போதும், 30 வருஷம் இருந்தது போதும். இனிமேல் சுதந்திரவாளியாய் நான் மாறுவேன். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரொம்ப சின்ன வட்டம் போட்டு நம்ம வாழ்கிறோங்க. நம்மளது எண்ணெல்லாம் குறுகிய எண்ணம். ஸ்மால் ஷார்ட் சர்க்கிள். ஷார்ட் சர்க்கிள்னாக்கா என்னன்னாக்கா, ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு இந்த சர்க்கிள்லேயே வாழ்கிறோம். நம்ம இப்படி தான் இருக்கணும். இப்படி வந்துச்சுன்னா போதும். அங்கே ஒரு 15,000, இங்கே ஒரு 10,000, இங்கே ஒரு 5,000, இங்கே ஒரு 3,000, இது வந்துச்சுனாக்கா போதும் என் லைஃபு. அப்படியே நான் ஓட்டினே போயிடுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, கோட்டை விட்டு வெளியே வாப்பா, உன்னை நடத்துகிறவன் நான். சே ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய எண்ணம் வரணுங்க.
பெருசாக ட்ரீம் பண்ணுங்க. ட்ரீம் பண்ண கஷ்டமா ஐயா? பெரிய ட்ரீம் பண்ணுங்கய்யா, பெரிய தரிசனம் பண்ணுங்க. ஏன் கஷ்டமா? அதுக்கு எதனா காசு கொடுக்கணுமா? சொல்லுங்களேன், அதுக்கு எதனா காசு கொடுக்கணுமா? ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் ஒரு 4-5 காரு, அந்த வீட்டில் நீங்கள் வந்து அன்பாந்தவர்களை ஒவ்வொரு அறையிலும் இப்படி போகிற மாதிரி ஒரு பெரிய ட்ரீம் பண்ணுங்க. இது ஏன்னாப்பா இது? ஐயோ நானும் அப்படி வாழ போகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேவன் உயர்த்துவார். Say hallelujah. Say hallelujah. Hallelujah. பெரிய ட்ரீம் பண்ணுங்க, பெரிய ட்ரீம் பிக். பெருசா யோசிங்க. எப்பொழுது நீங்க பெருசா யோசிக்கிறீங்கோ அன்றைக்கு தேவன் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். Say hallelujah. Say hallelujah. என்னுடைய ஜெபம்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, லட்ச ஜனங்களுக்கு நான் இயேசுவை அறிவிக்க வேண்டும், கோடி ஜனங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும். என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. hallelujah. Say hallelujah. பெரிதாக்கும் ஆண்டவரே, பெருசா பண்ணுவா. ஆனால் அதை கையாளுறதுக்கு திறமை வேணும். அதை கையாளுறதுக்கு பாருங்க, பைபிளில் நீங்கள் உஷாராக வாசித்தீங்கன்னாக்கா, ஒருத்தனுக்கு 1 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 3 தாலந்து, 5 தாலந்து. கரெக்டா? ஆனால் நீங்கள் பைபிளில் ரொம்ப க்ளீனாக வாசித்தீங்கன்னாக்கா அவன் திறமைக்கு தக்கதாகன்னு இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருத்தனுக்கு 1 தாலந்து தான் தரார். அவனுடைய திறமைக்கு தக்கதாக இன்னொருத்தனுக்கு 2 கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 5 கொடுக்குறாரு. எனக்கு அவன் திறமை. ஏன்னா இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன ஆகுறது இல்லைனாக்கா 1000 ரூபாய் கையால் தெரியுது இல்லை நம்மளுக்கு. ஒரு கையில் நம்ம கையில் 1000 ரூபாய் வந்துச்சுனாக்கா கையால் தெரியுறது இல்லை. அந்த 1000 ரூபாய் கையால் தெரியாததுனால தேவன் 10,000 ரூபாய் கொடுக்கறது இல்லை. நீ 10,000 ரூபாய் கையால் தெரிந்தா உனக்கு 1,00,000 ரூபாய் தருவார். நீ 10,000 கையால் தெரியாகட்டி உனக்கு 1,00,000 கொடுக்க மாட்டார். நீ 1,00,000 கையால் தெரிஞ்சா உனக்கு 10,00,000 கையில் தருவார். Say hallelujah. நீ 10,00,000 கையால் தெரிந்தா 1 கோடி தருவார். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு கையால் தெரியறதில்லைங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க உண்மை என்னது? உண்மை இல்லைங்க, ஒத்துக்கிறது தெரியுதில்ல. 50,000 சம்பாதிக்கிறாங்க, 1,00,000 சம்பாதிக்கிறாங்க, 80,000 சம்பாதிக்கிறாங்க, கையால் தெரியுதில்ல. எப்படி ஆளணும், அதை எப்படி நடத்தணும், அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், அதை எப்படி சேகரிக்கணும், கடமே இல்லாமல் வாழணும், எப்படி கடன் இல்லாத வாழணும், எப்படி அதை சேவ் பண்ணணும், எப்படி அதை டபுள் பண்ணணும், எங்கே என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வந்துச்சா காசு, கறி, சோறு, மீன் எல்லாம் சாப்பிட்டு நாளைக்கு டப்பா ஆச்சுன்னு ரோடெல்லாம் சுற்ற வேண்டியது. இல்லையா? கையால் தெரியாது. 10ஆம் தேதி மட்டும் நல்லா ஜோராக இருக்கும், 15க்கு மேலே அப்படியே வேற மாதிரி ஆகிடும், 20க்கு மேலே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆகிடும், 21ஆம் தேதியிலேருந்து கொண்டாட்டம் எல்லாம் திண்டாட்டம். இல்லையா? கையால் தெரியுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஆண்டவர் பேசினுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி மட்டும் ஒரு நாளில் மாதம் 1ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி மட்டும் அன்பானவர்களே, இன்றைக்கு 1ஆம் தேதி எப்படி இருக்கிறீங்களோ அதே 31ஆம் தேதி மட்டும் அப்படியே நீங்கள் இருக்கணும். சே ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. கையால் தெரியணுங்க, அதை சேவ் பண்ண தெரியணும். யூ ஷுட் சேவ் மணி. சேம் அதே விதத்தில் கஞ்சூஸாக இருக்கக்கூடாது. நீ சேவ் பண்ணும், ஆனால் கஞ்சூஸாக இருக்கக்கூடாது.
கஞ்சூசுங்களும் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னாக்கா அவர் தாராளமானவர். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. ஒரு கிணத்துல தண்ணி எடுக்க 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 தான் அந்த தண்ணி என்ன ஆகணும், புது தண்ணி வந்துனே இருக்கும். ஹல்லேலூயா. நீ தண்ணி எடுக்காம போனா அது தேங்கி இருந்துச்சுனாக்கா அந்த தண்ணி என்ன ஆகணும்னாக்கா இட் வில் பிகம் டாக்ஸிக், இட் வில் பிகம் பாய்சன். நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதை நீ என்ன பண்ணணும், அதை யூட்டிலைஸ் பண்ணணும், அதை நீ அதை மல்டிப்ளை பண்ணணும். யூ ஷுட் நோ ஹவு டு மல்டிப்ளை. ஏதோ ஒன்றில் லாஸ் ஆயிடுச்சுனாக்கா எல்லாமே லாஸ் ஆக முடியாது. ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. கீப் ஆன் ட்ரைங், செய்தனே இருநீ. ஹல்லேலூயா. என்னுடைய வியாபாரத்தில் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறாங்க. என்னுடைய வியாபாரத்தில் ஃபஸ்ட்டு 1987 87 அப்படின்னாக்கா எவ்வளோ வருஷம் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களேன் எவ்வளோ வருஷம்னு. 87னாக்கா இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க? 37 வருஷத்துக்கு முன்னால் 85 நினைக்கிறாங்க, மேபி அரௌண்ட் 40 இயர்ஸ். அப்போது நான் வந்து வீடு வீடாக நியூஸ் பேப்பர் போட்டிருந்தேங்க. என்ன போட்டிருந்தேங்க சொல்லுங்களேன்? நியூஸ் பேப்பர் போட்டால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா? 2 ரூபா. எவ்வளோங்க? 2 ரூபா. மாதத்துக்கு 60 ரூபா தருவோம். விடிய காலை 4:30 மணிக்கு போய் நிற்கணும். நான் சைக்கிள் ஓட்டிக்கின்னு போய் நிற்கணும். 120 மேக்சின் தருவான். எவ்வளோ தருவாங்க? 120 மேக்சின். 100 அதில் கனடா பிரபா, அப்புறமா அது பிரஜாவாணி, இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் ஹெரால்டு, உமன்சரா, சுதா, அந்த புக்கு இந்த புக்கு எல்லா புக்கு வீட்டில் சுருட்டி 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 செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தூக்கி உசுரடிச்சிட்டு 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும். தெரியுமா உங்களுக்கு? விடிய காலைல 3:30 மணிக்கு ஏஞ்சிக்குவாங்க. எவ்வளோக்கு ஏஞ்சிக்குவாங்க? சத்தமாக சொல்லுங்கள். எவ்வளோக்கு மணிக்கு ஏஞ்சிக்குவேன்? 3:30 மணிக்கு ஏஞ்சி 4:30 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்குவேன். 5 மணிக்கு எல்லாம் நியூஸ் மேக்சின் எல்லாம் வந்துடும். 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாக்கா 7:30 மணிக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். 8 மணிக்கு திரும்ப புக்கெல்லாம் தூக்கின்னு ஸ்கூல் போயிடுவேன். அப்போது ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன வியாபாரம்னாக்கா அந்த கேர்டுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்வீட் கர்ட் லஸ்ஸின்னு ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ணேன்? ஸ்வீட் கர்ட் லஸ்ஸி. லஸ்ஸினாக்கா தெரியுமா? சொல்லுங்களேன். என்னங்க அது? சொல்லுங்களேன். எல்லாம் குடிச்சுக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். குடிச்சுக்கிறீங்களா இல்லையா? லஸ்ஸி. லஸ்ஸி பாக்கெட்டு ஒரு 10 லிட்டர் மில்க்கை வாங்கி லஸ்ஸி போட்டேன். அதில் எசன்ஸ் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு சப்ளை பண்ணேன். எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இப்படி போட்டோன்னோ அப்படியே பலூன் ஆகிடும். 1 நாள் போட்ட, 2 நாள் போட்ட, 3 நாள் போட்ட எல்லாமே பலூன், எல்லாமே லாஸ். கடன் போட்டு வாங்கி போட்டது எல்லாமே லாஸ். யோசித்தேன், சரி இது போட்டோம், இது நார்மல் கர்டு போடலான்னு சொல்லிட்டு நார்மல் கர்டு போட்டேன். என்ன போட்டாங்க? நார்மல் கர்டுனாக்கா தெரியுமா? தயிர். பெங்களூர்லேயே ஃபஸ்ட்டு தயிரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் நான் தான். உங்களுக்கு தெரியுமா? அதாவது நந்தினி டைரி வந்து ஹார்லிக்ஸ் பாட்டிலில் வரும் தயிர் அந்த காலத்தில். பிரிட்டோக்கு தெரியுமா? ஹார்லிக்ஸ் பாட்டிலில் தயிர் வரும். சின்ன சருகி அடிச்சு பால் வரும், பால் பாட்டிலில் பால் வரும். இதுக்கு முன்னாலேயே இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் வரத்துக்கு முன்னாலேயே பாக்கெட்டில் தயிர் போட்டுவேன். பெங்களூர்லேயே ஃபஸ்ட்டு நான் தான். அந்த தயிரை போட்டு ஃபஸ்ட்டு நாள் 10 லிட்டர் போட்டேன். அதாவது ஸ்வீட் கட் போட்டோன்னா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டே லாஸ், தேர்ட் டே லாஸ், எல்லாமே லாஸ். 4ஆவது நாள் எனக்கு எப்படின்னாக்கா நான் ஒரு மாதிரி வெறி, ஏசாமி மேலே பயங்கர வெறி. எப்படி வெறினாக்கா விடிய காலில் போகும்போதில் ரோட்டில் ஓன்னு கத்துவேன். நான் யாருமே இருக்க மாட்டாங்க ரோட்டில். விடிய காலில் 3:30 மணிக்கு ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓன்னு கத்துவேன். கத்தி கண்ணில் தண்ணி தாரையாக கண்ணில் தண்ணி வரும் எனக்கு.
ஒரு குழந்தை அழுவு மாதிரி அழுவேன் நான். ஏசப்பா ஏசப்பான்னு அப்படியே கத்துவேன் நான். யாருன்னா வண்டி பக்கத்தில் வந்தால் அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். திருப்ப அந்த தூரம் போனோன்னா திருப்பம் கத்துவேன். இந்த மாதிரி இயேசு மேலே ஒரு பாசம் நேசம் எனக்கு. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண 3ஆவது நாள் போயிடுச்சு. 4ஆவது நாள் இது ஸ்டார்ட் பண்ண 10 லிட்டரும் அப்படியே போயிடுச்சு. 20 லிட்டர் போயிடுச்சு, 30 லிட்டர் போயிடுச்சு, 40 போச்சு, 50 போச்சு, 60 போச்சு, 100 போச்சு, 1000 லிட்டர் மட்டும் டச் பண்ண வச்சிட்டாரு. சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்கிட்ட வேலை செய்துக்கிறாங்க தெரியுமா? ஏறத்தாழ 25 பேர்கிட்ட என்கிட்ட வேலை செய்துக்கிறாங்க. விடிய காலைல 3:30 மணிக்கு ஏஞ்சனாக்கா 3:30 மணிலேருந்து 2 மணி மட்டும், மத்தியானம் 2 மணி மட்டும் வேலை செய்வாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, எதையும் பிரயாசப்படுறது விடாதீங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெங்களூர் ஹிஸ்ட்ரியில் அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு ஆள் நான் என்ன தெரியுமா பார்த்தேன், என் கேர்டில் ரீட் பைபிள் டெய்லி. எல்லாம் பிராமின்ஸு, அவங்க இவங்க யார் யார் வாங்குறாங்களோ தெரியாது. விஜயநகர் பக்கம்லாம் அன்பார்ந்தவர்களே பக்கா பிராமின்ஸுங்க. அந்த ஏரியாவில் என் கவரில் என்ன தெரியுமா போட்டுக்கிறேன், கிங்ஸ் கார்டன் போட்டுட்டு ரீட் பைபிள் டெய்லி. எவ்வளோ தைரியங்கன்னு யோசித்து பாருங்க. ஒரு பிராமின் கடையில் போய் போடுறேன் நான். இது என்ன ஏன்னு கேட்குறேன், ரீட் பைபிள் டெய்லி, படி பைபிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாபாரத்து மேலே எனக்கு இல்லை, இயேசு மேலே பற்று. புரியுதுங்களா? அப்பத்துலேருந்து ஒரு பொருத்தனை என்னன்னாக்கா, ஆண்டவரே எனக்கு நான் எந்த ஊழியம் செய்தாலோ நான் கொடுத்து தான் ஊழியம் பண்ணோம். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. பல பகுதி இன்றைக்கி பெங்களூரு இன்றைக்கி இந்த என்னென்ன தைரியம் வந்துட்டுக்குதுங்க. அதெல்லாம் விட்டுட்டு சக்குன்னு என்ன பண்ணிட்டேன், பில்டிங்கில் ஜம்ப் ஆகிட்டாங்க. பில்டிங் வேலையிலையும் நிறைய அன்பார்ந்தவர்களே லட்சம் சம்பாரிச்சு. அதுவும் இப்போ காம்படிஷன் ஆகிட்ட பிறகு என்ன ஆகிட்டேன், அதையும் விட்டுட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்க. இன்றைக்கும் என்ன பண்ணின்னுக்கிறேன் தெரியுங்களா, ப்ராப்பர்ட்டி வாங்கிறது விற்கிறது பண்ணின்னுக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, பெரிய ட்ரீம் பண்ணுங்க, பிக் ட்ரீம், பெரிய கனவு. இப்படி தான் வாழணும் ஆண்டவரே. எப்போத்துக்கும் உயர்ந்துக்கணும், புரியுதா? எப்போத்துக்கும் அந்த தாழ்ந்த குணம், அந்த தாழ்ந்த மனப்பான்மை எல்லாத்தையும் எடுத்துருங்க, புரியுதுங்களா? எப்போவும் தாராளமாக இருக்க கற்றுக்கோங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சே ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம்மா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சாட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க? ஒரு கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் இந்த சபையில் பெரிய காரியங்களை செய்வார். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. எப்படி செய்கிறார் தெரியாது, ஆனால் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எவ்வளோ பேருக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது? எவ்வளோ பேருக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது? எவ்வளோ பேருக்கு விடுதலை வேணும்னு ஆசை இருக்குது? ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க நான் விடுதலை ஆகணும்னு? இங்கேருந்து போகும்போது விடுதலை ஆகணும்னு எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருவார். எந்த ஒரு கோபமும் கசப்பும் குரோதமும் பகையும் விரோதமும் எதுவுமே இல்லாதபடிக்கு இயேசுக்காக நிற்கும்படிக்காக இங்கே இருக்கிற அனைவரையும் அளவில்லாமல் தேவன் பயன்படுத்துவார். ஒரு பெரிய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரும். நீங்கள் வெறுமையாக வந்திருப்பீங்க, ஆனால் வெறுமையாக நீங்கள் இங்கேருந்து போக மாட்டீங்க. கர்த்தர் சொன்னார் செய்வார். ஆமென். கடல் மேலே பேதுரு நடக்க வைத்தவருக்கு உங்களை எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்துவார். எல்லாரும் காண்கிறபடிக்காக. யாரெல்லாம் உங்களுக்கு முன்பாக நீ விழுந்துருவ, நீ தோத்துருவ, நீ அவ்வளோதான் நினைத்தார்களும் அவங்களுக்கு முன்னாடி தான் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை புடமிடுவதே உன்னை உயர்த்துறதுக்காகத்தான். புடமிடுவார். நீ சோர்ந்து போகாத. முழுமையாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. நீ எவ்வளோவோ விசுவாசிக்கிறாயோ அவ்வளோதுக்கு அவ்வளோ உன் மேலே மகிமை இறங்கி வரும். பரலோகத்தின் சிங்காசனம் உன் மேலே இறங்கி வரும். யூதராஜ சிங்கமாக இறங்கி வருவார். தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார்கள். பரலோகத்தின் சிங்காசனம் இந்த மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. பரலோகத்தின் தூதர்கள் இந்த மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார்கள். இங்கே அனைவருக்கும் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்தவர் இந்த மாதத்திலும் எந்த ஆபத்து விபத்துகளும் நாச மோசங்களும் எந்த பகைகளும் எந்த சோர்வுகளும் எந்த விதமான பலவீனங்களும் எந்த விதமான வியாதிகளும் பிசாசின் கட்டுகளும் பில்லி சூனியங்களும் மந்திர கட்டுகளும் எதுவுமே இராதபடிக்கு இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இறங்கி வரும். இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இறங்கி வருகிற நேரம் இது. நீங்கள் முழுமையாக ஒரு இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. உன் இருதயத்தை தா என்ற கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு உன் இருதயத்தை முழுமையாக கர்த்தருக்கு உன் இருதயத்தை ஒப்புக்கொடும். கர்த்தருக்கு உன் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும் போது அவரே யுத்தம் செய்வார். அவர் சேனைகளின் கர்த்தர். ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். அகார் வண்ணாந்திரத்தில் கண்ணீர் விட்டது ஜெபித்த போது வண்ணாந்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு நம்ம நடுவில் வந்து உங்கள் உள்ளத்தில் ஜீவ தண்ணீரா உங்கள் மேலே புறப்படுகிறார். நீ என்றைக்குமே தாகம் என்று சொல்லவே மாட்டாய். உன்னிடத்தில் வெறுமை இருக்காது, உன்னிடத்தில் வியாதியே இருக்காது, உன்னிடத்தில் எந்த தொல்லையே இருக்காது. நீ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். நீ முழுமையா உங்க ஜெபத்துக்காக காத்திருக்கிறார். உன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது தேவன் யுத்தம் செய்வார். கர்த்தர் யுத்தம் செய்கிறது நீங்களே பார்க்க போறீங்க. நீங்கள் உங்கள் முழுமையாக ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக, எனக்காக அல்ல, உங்களுக்காக ஜெபம் பண்ணுற கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசும்போது கர்த்தர் நடத்துவார். முழுமையாக கேட்கிறார். ஒரு முழுமையாக இன்னும் அதிகமாக முழுமையா ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இதோ எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி. தாய் கூட என்னை மறந்துடலாம், தகப்பன் கூட என்னை மறந்துடலாம், என் பிள்ளைகள் கூட என்னை மறந்துடலாம், என் கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் யார் என்னை மறந்துடாலும் என்னை மறவாத நேசக்க
கர்த்தர். இதோ எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர், கடம் பிடித்து நடத்துகிறவர், பேதுருவை நடக்க வைத்தவர். யூதராஜா சிங்கமா உங்களை நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்கள் அபிஷேகம் அதிகரிக்கும், அதிகரிக்கும், அதிகரிக்கும். நீ வெறுமையா வந்த மகளே, நீ வெறுமையா போக மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை கொண்டு விசுவாசித்தாய் அதோடு நீ போக போகிறார். இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய ஒரு எழுப்புதல் காணப்படட்டும். இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் காணப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் பண தேவைகள் வரப்போகிறதுக்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா, ஒவ்வொரு வியாதிகளும் தொல்லைகள் நீங்க போகிறதுக்காக இயேசு சுவாமி நீர் யுத்தம் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, மோசே என் தேவனே, இன்றைக்கு எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் நீர் ஒருவரே, ஒருவரே. எங்களை யார் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் நீர் ஒருவரே. அப்பா, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறோம், தெளிக்கிறோம். ஒவ்வொரு பாவங்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா ராஜா. இனி பாவங்கள் செய்யாதபடிக்கு, இனி ஆக்கினிக்கு தீக்காதபடிக்கு ராஜா. அப்பா, பாவங்களை விட்டு விலகும்படிக்காக சுத்தமான இருதயத்தை தரும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அனைவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. இந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை ஆராதனை கூட்டத்தில் ராஜா, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தமான செய்திகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் தகப்பனே. புதுமையான இருதயத்தை தருவீராக அப்பா. சதையான இருதயத்தை தந்ததுக்காக நன்றி. அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இந்த ஊழியர்களை பெருகணும் ராஜா. 1:30 1:60 1:100 இந்த ஊழியங்கள் பெருகணும். ஊழியக்காரங்கள் ஊழியத்துக்காகவே ஓடணும் கர்த்தாவே. பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் போய் வெளியே செல்வது பொலாகபடிக்கு ராஜா. அப்பா, உலக காரியங்களுக்கு போய் விழுந்து போகாதபடிக்கு தகப்பனே. இயேசுவின் ராஜ்யத்தை கட்டும்படிக்காக ஊழியர்கள் இந்த அப்பா இந்த ஆலயத்தில் இருந்து எழுமணும் கர்த்தாவே. நன்றி ராஜா. இங்க இருக்கிற அப்பா ஆண்டவரே, முதியவர்கள் மேல் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. என்னால முடியல என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே தகப்பனா இருந்து தூக்கி நிற்க வைக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் நடக்க முடியல என்று சொல்றார்களோ அப்பா, இன்றைக்கு நீ நடக்க வைக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. 38 வருடமா வியாதியா இருந்த ஒரு திமிர்வாதக்காரன் நடக்க வைத்தவருக்கு இன்றைக்கு இங்க இருக்கிற யாருக்கோ அப்பா கால்கள்ல வலி இருக்கு தகப்பனே, அவங்க கால்ல இருந்து அப்பா நீர் நடக்க வைக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. நரம்பு மண்டலங்கள் சுகம் ஆகுவதாக ராஜா. அப்பா, இருதயத்தின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக தகப்பனே. அப்பா, நீ சுகம் கொடுக்கிற தேவன். யெகோவா ராஃபா இறங்கி வந்து விட்டார். ஒவ்வொருவருக்கும் சுகம் கொள்ளிக்கிற தேவன், ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்கிற தேவன் இதோ எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி, நன்றி ராஜா. நீ முழுமையா என்னிடத்தில் வா மகளே, நீ முழுமையா என்னிடத்தில் கொடு மகள் என்று கேட்கிற இந்த நேரத்தில் உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் தேவன் யுத்தம் செய்வார். இந்த இடத்துல நீ வெளியே போகும்போது வெறுமையா போக மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தமாய் தருகிறார். வாக்கு தந்தவர் ஒரு நாளும் வீணமாக போக மாட்டார். உன் வாக்கு தந்தம் ஒரு நாளும் வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை கொடுத்தவருக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்தும். உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லும் மகளே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நீர் கொடுத்த ஒவ்வொரு சுகத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ஒவ்வொரு விடுதலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கினரே உமக்கு நன்றி ராஜா. எல்லா பாவ செயல்களிலிருந்து விடுதலை ஆக்கினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா சத்துரோட சோதனையிலிருந்து விடுதலை ஆக்கினதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை ஆக்கினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா சாப கட்டிலிருந்து விடுதலை ஆக்குனதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா மந்திர கட்டிலிருந்து பில்லி சூனியங்களிலிருந்து விடுதலை ஆக்குனதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அநேக பேருக்கு இடுப்பு வலிகளிலிருந்து சுகமாக்குனதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அநேக பேருக்கு முட்டு வலிகளிலிருந்து விடுதலை ஆக்குனதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இங்க இருக்கல யாரோ ஒருவருக்கு பாதத்தில் எரிச்சல் ஆண்டவரே. அப்பா, நடக்க முடியாத நடந்து கொண்டிருக்கிறார். அந்த பாதத்தை எரிச்சல் நீ சுகமாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால அப்பா அந்த பாதத்தில் தடுவ போகிறதுக்காக நன்றி ராஜா. இனி அந்த பாதம் எரிச்சல் வராதபடிக்கு ராஜா நீ சுகம் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி ராஜா. தகப்பனே, நரம்பு மண்டலங்கள் ராஜா ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. இனி நரம்பு வலிகள் வராதபடிக்கு ராஜா அப்பா ரெட்டையான பலத்தை நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி. காண்டாமிருகத்தின் பலத்தை அவங்க மேல வைக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி தகப்பனே. அப்பா, ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கிறதுக்காக நன்றி ராஜா. எசேக்கியேல் ராஜாக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தது போல இங்க இருக்கிற அனைவரும்
அனைவருக்கும் நீர் ஆயுஷ் நாட்களில் கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி. பூர்ண சுகத்தை நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் வெறுமையா வந்தவர்கள் வெறுமையா போகாதபடிக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியத்தோடு கடந்து செல்கிறோம் தகப்பனே. ஏனென்றால் என்னை நடத்துகிறவர் இயேசு என்னோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவரும் மரணத்தை ஜெயித்தவருமான என் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். என் உலகத்தில் இருக்கிறவன் அவனை காட்டிலும் என் இயேசு ரொம்ப பெரியவராக இருந்து அனைவருக்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. தகப்பனே, இலவசமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை அனைவருக்கும் இலவசமாக தருகிறோம் தகப்பனே. நீரே தந்து விட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை பேர் புகழ் பிரஸ்தாபம் என் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. அருமை ரட்சகரும் மெய்ப்பெருமா இருக்கிற என் சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்றென்றும் மறவாது. ஆமென், ஆமென். Victory in the blood of Jesus Christ. Victory in the blood of Jesus Christ. Victory in the blood of Jesus Christ. Amen. Hallelujah. Hallelujah.